அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சிறிய கதை. கேளுங்க. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி ஒருவர் அந்த நிறுவனத்தின் உரிமையாளரிடம் சென்று, இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய எனக்கு விருப்பமில்லை, நாளையில் இருந்து இந்த வேலைக்கு நான் வரப்போவது இல்லை என்றாராம். அதை கேட்ட அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ஏன் என்ற கேள்வியை கேட்டார். அதற்கு அந்த தொழிலாளி, இந்த நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் பிறரை பற்றி புறம் பேசுகின்றனர், செய்யும் வேளையில் அலட்சியமாக நடந்து கொள்கின்றனர், அரசியல் செய்கின்றனர் என்று சொல்லி முடித்தாராம் அந்த தொழிலாளி. அதை கேட்ட அந்த நிறுவனத்தின் உரிமையாளர், இந்த வேலையை விட்டு நீங்கள் செல்வது என்று முடிவு செய்து விட்டீர்கள், செல்வதற்கு முன்னால் எனக்கு கடைசியாக ஒரு வேலையை செய்து கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்றாராம். அதை கேட்ட அந்த தொழிலாளி, சரி சொல்லுங்கள் என்றாராம். ஒரு குவளை நிறைய தண்ணீரை நிரப்பிக்கொண்டு இந்த நிறுவனத்தை முழுவதுமாக சுற்றி வர வேண்டும். அந்த குவளையில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தக்கூடாது என்பதுதான் நிபந்தனை என்றாராம் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர். அதை கேட்ட அந்த தொழிலாளி சரி என்று ஒப்புக்கொண்டு அதை அப்படியே செய்து முடித்தாராம். அந்த நிறுவனத்தின் உரிமையாளரிடம் முன்பு வந்து நின்று, இந்த குவளையில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தவில்லை, பார்த்தீர்களா என்றாராம் பெருமைப்பட. அதை பார்த்த அந்த நிறுவனத்தின் உரிமையாளர், இந்த குவளையை கொண்டு செல்லும் போது உங்களை புறம் பேசியவர்கள் உங்களை புறம் பேசினார்களா என்று கேட்டாராம். அதை நான் கேட்கவில்லை என்றாராம். வேளையில் அலட்சியமாக நடந்து கொள்பவர்கள் அலட்சியமாக நடந்து கொண்டார்களா என்று கேட்டாராம். அதை நான் பார்க்கவில்லை என்றாராம். வேளையில் அரசியல் செய்பவர்கள் அரசியல் செய்தார்களா என்று கேட்டாராம். அதை நான் கண்டுகொள்ளவில்லை என்றாராம். பார்த்தீர்களா, உங்களுடைய குவளையில் தண்ணீர் சிந்திவிடக் கூடாது என்பதிலேயே நீங்கள் கவனத்தை செலுத்தியதால் பிறர் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதை நீங்கள் காது கொடுத்து கேட்கவில்லை. இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வேலையை உங்களால் செய்ய முடியும், இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு உயர்வை தரும் என்று சொல்லி முடித்தார் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர். அதை கேட்ட அந்த தொழிலாளி தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்வது என்ன? நம்முடைய வாழ்வில் புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எது வந்தாலும் அதை கடந்து சென்றுவிட வேண்டும். அதற்கு நாம் பதிலளித்து கொண்டிருந்தால் நாம் சென்று சேர வேண்டிய இலக்கை சென்று சேர முடியாது என்பதுதான் உண்மை. நன்றி.